மகாநதி சீரியல்ல இப்ப போஸ்டர் ஒட்ட போகணும் இல்லையா? வீட்ல நாங்க போஸ்டர் ஒட்ட போகணும் அப்படின்னு சொன்னா, அம்மா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்காக குமரனும், கங்காவும் பயங்கரமா பிளான் போட்டு, இந்த மாதிரி ஒரு துணி தைக்க மறந்துட்டோம். நாளைக்கே குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் போய் நைட்டோட நைட்டா அத தச்சுட்டு வந்துர்றோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம காவேரி, நான் என் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. பட் யமுனாவால எதுவுமே சொல்ல முடியல. வீட்லயே மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்ப எல்லாருமே போஸ்டர தூக்கிக்கிட்டு போறத ராகினி எப்படியோ ஒளிஞ்சிருந்து பாத்துர்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராகினி பின்னாடியே வராங்க. இவளுக்கு தெரிஞ்சதுன்னா இப்பயே விஜய் கிட்ட சொல்லிடுவா. இவள எப்படியாச்சும் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இருட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு வேணும்னே சத்தம் போட்டு பயம்புறுத்துறதான். இதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக்கு. இதையும் நம்பி அந்த ராகினி ஏமாந்து பயந்து அங்கேருந்து ஓடிடுற மாதிரியெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போஸ்டர் எல்லா செவுத்துலேயும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் டீ வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ இப்போ மறுநாள் காலையில் நம்ம விஜய் வாக்கிங் போகிறாப்புல. வாக்கிங் போகிற வழி எல்லாமே எல்லாருமே விஜயை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க. என்ன எல்லாம் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, முகத்தில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கேமராவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாப்புல. முகம் நல்லாவே இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க பார்க்கும்போது, எதுக்காக இப்போ எல்லாம் என்னை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே அந்த செவுத்தில் இருக்கிற போஸ்டரில் இருக்கிறவங்க, நீங்களே பாருங்க அப்படின்னு காமிக்கும்போது தான் தெரியுது. ஸோ செவுத்துல ஃபுல்லாகவே போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ தான் நம்ம விஜய்க்கு ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. எதுக்காக டீயும் கையில் அப்பளத்தையும் கொடுத்தாங்க, வேணும்னே இந்த காவேரி நம்மளை வந்து ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு பயங்கர கோபம். காவேரி நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கோபமாக கிளம்புறாப்புல. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்.